ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். இந்த இன்னைக்கு காலைல வந்து ஜிம் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஒரு டெலிவரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். நம்ம இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இந்த கிரிப்டோ மைனிங் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெட் அலர்ட். நம்ம சேனல் வந்து வெறும் கிரிப்டோ மட்டும் பேச மாட்டோம். எக்கச்சக்கமாக மற்ற விஷயமும் பேசுவோம். நிறைய மோட்டிவேஷன், பிஸ்னஸ் சான்சஸ்ஸு, அதுக்கப்புறம் கரியர் அப்டேட்ஸு, ஸோ எல்லாத்த பற்றியும் பேசுவோம். ஸோ அதனால் தயாராக இருந்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு வந்து இது என்னோடய ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், இம்போர்ட்ஸ். ஸோ நிறைய இம்போர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சின்னதாக ஆரம்பித்தது, ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இஃப் ஐம் நாட் ராங் வந்து ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஒரு பிஸ்னஸில் மட்டும் ஒரு $100,000 to $150,000 இருக்கும். ஸோ விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 70 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இட்ஸ் அ வெரி ஸ்மால் வெஞ்சர். அண்ட் இப்போ இதுமாரி ஒரு கண்டெய்னர், இது வந்து ஒரு டபுள் கராஜ் சைஸ்னுவாங்க. அரௌண்ட் ஒரு 20 foot 18 square feet இது ஸ்கொயர் மீட்டர்ஸ் இது. ஸோ இதேமாரி ஒரு 4-5 ஸ்டோரேஜ் யூனிட் வச்சுருக்கோம். ஆரம்பித்தது ஒன்று தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4-5 ஸ்டோரேஜ் யூனிட்டு. இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு பாசிவ் இன்கம் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. டெக்னாலஜி பிஸ்னஸ் மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. அதுதான் பிக்கஸ்ட் ரெவென்யூ. பட் அதை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போ வந்து இன்னொரு பிஸ்னஸ் வந்து கை கொடுக்கணும் குயிக்காக. ஸோ அதுக்காக வந்து ஆரம்பித்ததான் இது. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கார் பெட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பற்றி முன்னாடி நிறைய வீடியோஸும் போட்டிருப்பேன். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வந்து பெட்ஸ் இருக்கும் கிட்ஸுக்கு. அது வந்து நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. வாங்கவே முடிஞ்சதில்லை. அப்போ அஃப்கோர்ஸ் நம்ம மிடில் கிளாஸில் வந்து நிறைய ஆசைப்படுவோம், நடக்காது. ஸோ அந்தமாரி நடக்காத ஒரு விஷயம் அது. சரி, அதே வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். இந்த ஐடியா வந்து என்னோடய பார்ட்னர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். ஹரிகுருன்றது வந்து எங்களோட பிராண்ட் நேம். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் இதெல்லாம் சேல் பண்ணிருக்கிறோம். அது வந்து இந்தியாவில் வந்து 2013 ஐ திங்க் நாட் 13, ப்ராப்ளி அரௌண்ட் 15 நினைக்கிறேன். 2015 16 அந்த டைமில் வந்து ஆரம்பித்தது. ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தது. அப்போ வந்து இந்தியாவில் கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு ஃபோன் கேசஸ் அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து சின்னதாக பண்ணிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அதில் நிறைய டைம் எஃபர்ட் போட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே ஹோலில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் திரும்ப ஆரம்பிக்கிறப்ப சரி ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹை வேல்யூ ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம், ரேரான ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு நீஷ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ விச் இஸ் ஒர்க்கிங் வெல். ஓகே, ஸோ வீடியோ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ராகுல், உங்களுக்கு பிடிச்ச வேலை எது, பிடிக்காத வேலை எது, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுலையே, அண்ட் இப்போ செய்கிற வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்களா, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி. நேற்று நைட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னார். இந்த பிடிச்ச வேலை பிடிக்காத வேலைன்றது எப்படின்னா, இப்போ எனக்கு என்னென்ன வேலை இருக்குதோ அந்த வேலை கஷ்டமோ நஷ்டமோ வெயிலாக இருக்குதோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். அது சிம்பிள். அந்த லாஜிக் வந்து எப்போவுமே எனக்கு ஒர்க் ஆகும். அண்டு செகண்ட் வந்து இருக்கிறதுலே நான் ரொம்ப பிடிச்சி செஞ்ச வேலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு விஷயத்தை நான் ரசிப்பேன். சிவில் சர்வே பண்ணுறப்ப வந்து காலங்காத்தால் எந்திரிச்சு ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சு போகிறப்ப அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இது தெரியுமா. ஏன்னா பிபிஓவில் வேலை செஞ்சுட்டு சில சமயம் வந்து இந்த ஏர்லி மார்னிங், ரொம்ப மிட் நைட்டு ஏர்லி மார்னிங் வந்து வீட்டுக்கு போவேன். அப்போ போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட பேசினாலும் பாசிட்டிவாக பேசுவாங்க. இந்த தண்ணி அடிச்சுட்டு கொலன்னு பேசுகிறது, இல்லை வந்து ஏதோ ஒரு சோக கதையை பேசுகிறது அப்படிலாம் இருக்காது. காலங்காத்தால் பேசுகிறது எல்லாருமே பயங்கர பாசிட்டிவாக பேசுவாங்க. அப்படி செம்ம மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நான் அப்போ வந்து காரில் வரப்போ இந்த பிபிஓவில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தனியாக தான் வரும். அப்போ வரப்போ சில சமயம் இந்த ஸ்கூல் பசங்களாம் குட்டி பசங்களாம் நடந்து போய்ட்டுருப்பாங்க. அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் வந்து இந்த ஓனிக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த டைம் வந்து க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கூட போகிறப்ப அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறது. ஸோ இந்தமாரி வந்து யார் வந்தாலும் சரி நம்மளுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா அங்கேருந்து வருவோம்ல, கொஞ்சம் தூரம் இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 40 minutes டிரைவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் ஜாலியாக போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் வழியில் வந்து லிஃப்ட் கேட்டாங்கன்னா கொடுக்குறது, போகிறப்ப பேசிட்டே வருது. அப்போ யார் பேசினாலும் செம்ம ஹாப்பியாக பேசுவாங்க, செம்ம மோட்டிவேட்டடாக பேசுவாங்க. யாருமே இந்த கஷ்டம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குலாம் சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டும் உங்களுக்கு பார்த்துருச்சிங்களா, காலகட்டத்தில் செம்ம மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த சிவில் சர்வே பண்ணுறப்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்மி டைம் தான் பண்ணேன். ஆஸ்திரேலியா வந்த புதுசில் ஒரு சிவில் கன்சல்டிங் ஜாபில் இருக்கிறப்ப ரொம்ப கம்மி டைம் தான் பண்ணேன். ஏன்னா முக்கால்வாசி நேரம் வந்து நம்மளுக்கு டிசைன் ஒர்க், ஆட்டோகேட் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெஸ்க் ஜாப் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சைட் ஒர்க்குக்கு நான் அலைஞ்சு போய் தேடி பிடிச்சி அந்த வேலையை நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப இந்த சிவில் சர்வே ஒர்க்கு கொஞ்சம் கிடைக்கும். அப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் போவோம், நானும் ஒரு சீனியர் சர்வேயரும்
அண்ட் டோட்டல் ஸ்டேஷன் வச்சு ஜிபிஎஸ்லாம் வச்சு அப்போ சர்வேலாம் பண்ணுவோம். ரொம்ப சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான், ரொம்ப கம்மி நேரம் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த என்விரான்மெண்ட். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கிடையாது, மேனேஜர் கிடையாது. ஸோ அந்தமாரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிபிஓ. ஸோ பிபிஓ வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 இயர்ஸ்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணேன். சதர்லேண்டும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அசோசியேட்ஸ். சதர்லேண்டில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, சிஏலையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, பட் சதர்லேண்டில் அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ஆஃபீஸ் போகிறப்பே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஆஃபீஸில் வந்து நான் அந்த ஃப்ளோர்லேயே ஹையஸ்ட்டு கால் டேக்கர். சிசாட் என்னமோ ஒரு ஆவரேஜ் தான், பட் ஹையஸ்ட்டு கால் டேக்கர். என்னென்னா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த நெட்ஒர்க்கிங் ஹார்ட்வேரு, இதுக்கப்புறம் விண்டோஸ் ரிலேட்டட் நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணிருந்தாச்சு. காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த பார்ட் டைம்லாம் பண்ணிருந்தேன். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டு தெரியுமா. ஸோ அதனால் கால்ஸ் எடுக்கிறப்பே அவங்க கஸ்டமர் சொல்கிறப்பே தெரியும் டக்குன்னு என்ன பண்ணணும் எது பண்ணுன்ட்டு. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி இந்த ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸ்டெப் 1 வந்து பவர் சைக்கிள் பண்ணு, அதை பண்ணி இது பண்ணலாம், நம்மளுக்கு தெரியுது என்ன இஷ்யூன்ட்டு, நீ அதை எடுத்து அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் முக்கால்வாசி இஷ்யூ ரிசால்வ் ஆகும். நம்மளுக்கும் QAக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும், குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்மளோட கேசஸ் எல்லாம் ரிசால்வ்டு. ஸோ தட்ஸ் அ மேட்டர்ஸ். ஸோ அதனால் ஐ டோன்ட் கேர். ஸோ எனக்கு ஐ கெட் த ஜாப் டன். அண்டு ஸோ அப்போ வந்து நல்லாயிருக்கும். செம்ம ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக போகிறது, படத்துக்கு போகிறது, அந்தமாரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா சிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா டே ஸ்காலரு, ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் நைட்டில் கூட தங்கினது கிடையாது. நம்ம வீட்டில் விட மாட்டாங்க. நம்ம டிப்பிக்கல் மிடில் கிளாஸில். ஸோ நம்ம நைட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லைஃப்பில் வந்து தனியாக தங்குனது கிடையாது. அதுவும் வேறு காண்டினென்ட்டு, முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ நம்ம தான் தனியாக சர்வை பண்ணணும். நல்ல வேலை நம்ம இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது எப்போவுமே. ஸோ எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் பயந்துட மாட்டோம். ஆனால் ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு அனாதை மாரி ஒரு ஃபீலிங். சுற்றி அப்பா இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்தமாரி. ஏன்னா சென்னையில் இருந்தப்போ அப்பா வந்து சென்னையில் இல்லை, மலேசியா அந்தமாரி வேறு இடத்துல இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் அப்பா வந்து கரெக்டாக நம்ம என்னென்ன பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு, எல்லாம் பண்ணுவார். ஸோ ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் அப்பாவோட பார்வை நம்ம மேலே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அனாதை மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஃபஸ்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு பையன்லேருந்து ஒரு பிகமிங் ஒரு மென் ஆகிற அந்த ஸ்டேஜ் அது. எல்லாம் போய் தனியாக ஃபேஸ் பண்ணி சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓகே நம்மளே எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்தவொடனே எனக்கு சிவில் ரிலேட்டடாக ஒர்க் கிடச்சிச்சு, ப்ரொஃபஷனல் ஒர்க் கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் ஸ்டூடெண்ட் விசாவில். ஸோ அது கிடச்சோடனே செம்ம பாப்புலர் ஆகிடுச்சு நம்ம ஏரியாவில். அண்டு அது கொஞ்சம் ஜாலியாக போச்சு கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்னோடய வேர்ஸ்ட் ஒர்க் வந்து அதுக்கப்புறம் நடந்தது தான். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு சிவிலில். அதுக்கு அடுத்தது வந்து கேட் டிராஃப்டிங் பேஸ்டு ஒரு ஃபசாட் இன்ஜினியரிங் ஒர்க் ஒரு போர்ச்சுகீஸ் கம்பெனியில். என்னோடய லைஃப்பில் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கம்பெனியை நான் பார்த்ததே கிடையாது. அதை நான் வந்து எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட வந்து 200% வந்து ப்ரூஃப் இருக்குது. இட்ஸ் அ வேர்ஸ்ட் கம்பெனி எவர் ஐ ஒர்க்ட். ஸோ அதாவது அந்த இன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸ் நான் ரன் பண்ணுறப்ப என் ஸ்டாஃப்ஸை எப்படி நான் ட்ரீட் பண்ணணும், நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கள வந்து எப்படி நான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த கம்பெனியில் தான் நான் கற்றுக்கிட்டேன். வேறு எந்த கம்பெனிலையும் கற்றுக்கல. நல்ல கம்பெனி, சூப்பர் கம்பெனி, அது எதுலேயும் நான் கற்றுக்கல. ஒரு கேவலமான கம்பெனியில் தான் ஒரு ஸ்டாஃப்ஸை எப்படி நடத்தணுன்றதை கற்றுக்கிட்டேன். இந்த சென்ஸ் வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து ஐ எம் அ சூப்பர் ஸ்டார் எம்ப்ளாயி. ஏன்னா நான் வந்து இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, டீ காஃபி எதுவுமே கிடையாது. லஞ்சுமே 20 minutes தான். முக்கால்வாசி நேரம் வந்து ஐ திங்க் அபவுட் ஒர்க். அவங்க எனக்கு கம்மியாக பே பண்ணுறாங்க, அதிகமாக பே பண்ணுறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கொடுத்த வேலையை நான் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டாக செய்யணும். ஸோ என்னோடய இன்டென்ஷன் எல்லா கம்பெனிலையும் அதே தான். ஸோ அப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு வேல்யூ கிடையாது ஃபஸ்ட்டு. அண்டு செகண்ட் வந்து நம்மளை வந்து ரைட்டாகவே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆன் தி ஃபேஸ். சில கம்பெனிஸ்லேயே வந்து அப்படியே மழுப்புவாங்க, இதை மட்டும் நீ பண்ணிட்டான்னு நீ சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாஜா பண்ணி கொஞ்சம் நம்மள்ட்ட வேலை வாங்குவாங்க. இவங்க எப்படின்னா நீ வேலை செய்ய அவ்வளோதான் அப்படின்ட்டு காலைல 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணி ஆகிடும். அண்டு அது என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலாக இந்த யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு எஸ்பெஷலி இந்த போர்ச்சுகீஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப அடிப்பட்ட கண்ட்ரீஸு யூரோப்லேயே. ஸோ அது என்ன ஆச்சு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 20 years 30 yearsல நிறைய ரிசெஷன் வந்து இருந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த சைனா பெருசானதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அங்கே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா யார் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும்.
ஸோ இது வந்து ரியல். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வந்து யார் கடைசியாக போகிறாங்களோ அவங்களுக்கு வேலை போகாது. ஸோ அது ஒரு லாஜிக் அது. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. அதேமாதிரி ஈவினிங் ஆச்சுன்னா ஒருத்தவங்க ஃபேஸே பார்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் போகிறத இவன் பார்த்துட்ருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்துச்சுன்னா அங்கே ஒரு பாலிடிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் வந்து சென்னையில் வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே வெள்ளைக்காரங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளைக்காரங்க யூகேல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ச்சுகீஸில் அவங்களோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே வியர்டாக இருந்துச்சு. இந்த சென்ஸ் வந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. எல்லோரும் ஷார்ப்பாக 8 மணிக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரு 11:30 மணிக்கு 12 மணிக்கு கிளம்பி லஞ்சுக்கு போவானுங்க. எல்லார் ஊர்லேயும் எப்படி ஒரு லஞ்ச் ஒரு 40 மினிட்ஸ் 1 ஹவர் தானே. இவங்களுக்கு எப்படின்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் லஞ்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் நினச்சேன், செகண்ட் நாள் நினச்சேன், எனக்கு கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் ஆச்சு. என்னடா இவனுங்க லஞ்சுக்கு போய்ட்டு வரவே மாட்டேங்கிறான், இவ்வளோ நேரம் லஞ்ச் இல்லாமல் எங்கே தான் இருப்பானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மண்டே வெடிச்சிற மாதிரி இருந்துச்சு. என்னால் வந்து அவ்வளோ நேரம் டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரைம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒரு 5 மணிக்கு நம்ம கிளம்புவோம். பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கண்ணில் தெரிவானுங்க. அது வரைக்கும் இவனுங்க எப்போ வந்தானுங்க எவ்வளோ நேரம் போனானுங்கன்னே தெரியாது. நல்லா செமையாக ட்ரிக்குது. 5 மணிக்கு முன்னாடி வருவானுங்க. வந்துட்டு அப்போ தான் சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பிப்பானுங்க. எப்போ நம்ம வேலையை முடிக்கிறப்ப ஆரம்பித்து நீ இதை முடிச்சிடு அதை முடிச்சு இது முடிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு வேலையை கொடுப்பானுங்க. அந்த டைம் வேறு நம்ம ரொம்ப யங்கா. ஸோ எது கொடுத்தாலும் நம்ம பண்ணியே திருணும், நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இது சூப்பராக பண்ணிட்டோன்னா நாளைக்கு வேலை கம்மியாக இருக்கும், நாளைக்கு அது சூப்பராக பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது, கம்மியாகிற மாரி தெரில. அதேமாரி இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஈசல் மாரி ஒரு 4 பேர் வேலைக்கு வருவாங்க, 3 பேர் ஓடிடுவாங்க. திரும்ப ஒரு 2 பேர் வருவாங்க, 2 பேர் ஓடிடுவாங்க. ஸோ நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 9 மாதமாக இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பசங்க இருந்தாங்க, எல்லாமே இந்தியன்ஸ். மற்ற ஈரானியன்னு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன்னு இவங்கெல்லாம் வந்துட்டு ஓடிடுவாங்க. என்னடா அவனுங்க லூஸ் பேர் கம்பெனி நடத்துகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு 5 மணி 6 மணிக்கு ஆனிச்சுன்னா நான் தான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இந்த சிட் சாட் பண்ணுறது, இந்த ஆஃபீஸில் காசிப் பண்ணுறது, வெட்டிக்கதை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த காஃபி போய் குடிக்கிறது, தம் அடிக்கிறது இது எதுவுமே இருக்காது. வேலைன்னா வேலை மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் வேலை செய்கிறோம். சரி நம்ம ஒரு 5-6 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா மேனேஜர் வந்து வழியில் நின்று வலிச்சு மறைச்சு பேசுகிறான். அவனுக்கு டேரெக்டாக சொல்லவும் முடியாது. இங்கே ஆஸ்திரேலியாவில் நீ வந்து 12 மணி நேரம் வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா நீ போனேன்னா உனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறது அது சொல்ல முடியும். ஸோ அந்தமாரி இன்டெரக்டாக சொல்லிருக்கான், உனக்கு வேலை வேணும்னா நீ வந்து எல்லாத்தோட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு புரியவே இல்லை. நான் கிளம்பி பொசுக்குன்னு 5 மணிக்கு போயிட்டே இருந்தேன். அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் முறைக்கிறானுங்க. இந்த போர்ச்சுகீஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் முறைக்கிறானுங்க. யூ ஆர் செட்டிங் அ பேட் எக்ஸாம்பிள் அப்படி இப்படின்றாங்க. என்னடா அது ஒன்றும் புரியல, நான் ஹார்ட் ஒர்க் தானே பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சீக்கிரம் போகிறது தான் பிரச்சனை அப்படின்ட்டு. சரி ஓகேடா, சரி நம்ம என்ன அங்கே போய் என்ன வீட்டில் என்ன போகிறோம், அங்கேயும் போய் ஏதோ ஒரு வேலை செய்வோம், படிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். சரி இங்கேயும் ஒரு புது ஃபீல்டு இருந்தானே இதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நிறைய வேலைலாம் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவனுங்க வந்து 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே இருக்கிறானுங்க. அதான் சொன்னால அந்த லாஜிக் படி வந்து யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும். ஸோ அதனால் வந்து இவங்களால் வந்து சீக்கிரம் போகவே முடியாது. ஸோ அதனால தான் அந்த லஞ்ச் பிரேக் வந்து அவனுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது எங்கே என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு தடவை நான் போயிட்டு என்னால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே டேபிளில் உட்காந்து எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு சும்மா பெராக் பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் ஃபோனை நோண்டிட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியும் வேலையை செய்யாமல், ஒரு ப்ரைம் டைம் நம்ம எனர்ஜி நல்லா இருக்கிறப்ப. அண்ட் ஸோ ஒரு 8 மணி 9 மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி தான் டெய்லியும் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்லேயே வந்து அப்படியே டெய்லியும் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். என்னடா அது நம்ம லைஃப்பை சேஞ்சே பண்ண முடியல, இப்படி ஆகிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அந்த ஒரு போர்ஷன் வந்து அந்த ஒரு ஜாபில் மட்டும்தான். அண்ட் அதுவுமே கூட அந்த டைம் வந்து நான் ஏன் வந்து 9 மந்த்ஸ் அந்த கம்பெனியில் வந்து வேலை செஞ்சேன் அப்படின்னா வந்து ஒரு சேலஞ்ச் என்ன எனக்கு அப்படின்னா வந்து அதில் வரவங்க எல்லாருமே வந்து 1 மாதம் 2 மாதத்துலேயே ஓடிடுவாங்க. அது ஓடுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை கேவலமாக கழுவி ஊற்றிட்டு இந்தமாரி தான் போவாங்க. நான் நினச்சேன் சரி ஓகே நம்ம நல்லா வேலை செஞ்சு நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் இந்த கல்ச்சர்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை எல்லாத்தையும் பாசிட்டிவாக பேசுகிறது. அண்ட் ஹெச்ஆர் கிட்ட போய் நம்ம இந்த அட்ரிஷன் எப்படி கம்மி பண்ணுறது அதை பற்றி எதாவது பேசுகிறது அப்படின்னு பார்த்தா அவங்க நம்மளுக்கு பின்னாடி வந்து பிளாக் மார்க் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் த கல்ச்சர். ஸோ அவங்களோட போர்ச்சுகீஸ் கல்ச்சர் வந்து இதுதான். அண்ட் தே வாண்ட் கீப் இட் தட் வே. ஸோ அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம அந்த டைம் ரொம்ப யங்கு, ரொம்ப நைவ், ரொம்ப வெள்ளந்தியாக இருந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஏதோ நல்லதுக்கு பெருசாக யோசிப்போம், பட் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸோ அது வந்து என்னோடய வெரி வர்ஸ்ட் ஜாப்.
அண்ட் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து யாரும் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. அண்ட் அப்படி ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஆக்சுவலி நீ 9 o'clock வரணும், 10 o'clock வரணும் அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் பசங்க வந்து ஏர்லியராக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏர்லியராக வரது கஷ்டம். எல்லாம் தூங்கிலாம் எந்திரிக்க மாட்டாங்க சோம்பேறி பசங்க. எல்லாம் 10 மணி தான் வருவானுங்க. 10 மணியாக இருக்கட்டும், 10:30 மணியாக இருக்கட்டும். பட் நான் என்ன சொல்வேன்னா, நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, எனக்கு வந்து உன்னோட காசு தேவையில்லை. அதேமாரி உனக்கும் வந்து என்னோடய காசு தேவையில்லை. உன்னோட உழைப்புக்கு தேவையான காசை நீ எடுத்துகிட்டு போய்கிட்டே இரு. ஸோ தட் இஸ் யோர்ஸ். ஸோ அதனால் நீ ஒரு 9 to 5 வந்து நீ உன்னோட உழைப்புக்கு வந்து இந்த கம்பெனி இவ்வளோ பே பண்ணுதா, அந்த உழைப்பை மட்டும் போடு. நீ வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வேலை செய்யலை. எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து அன்னைக்கு கூட பேசிகிட்டு இருக்கிற சொன்னேன். இந்தமாரி வந்து நான் பேசுகிறது எல்லாமே பார்த்தோன்னா, இந்த வேலை செய்கிறவங்களாம் வந்து என்ன, அவங்க என்ன அடிமையா, அவங்க என்ன ஸ்லேவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் சொன்னது வந்து ஆக்சுவலி ஆமாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். உடனே அவங்களுக்குலாம் கோவம் வந்துச்சு. ஏன்னா அவங்களாம் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு. ஸோ உடனே அப்போ என்ன நாங்களாம் என்ன அடிமையா அப்படி இப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு, நான் உங்களுக்கு வந்து தப்பு கிப்புன்னெலாம் சொல்லலை. பட் த பாயிண்ட் இஸ், ஒரு அடிமை அப்படின்னா வந்து அவன் வந்து அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறைய உரிமைகள் இருக்காது. அவன் நினச்ச நேரத்துக்கு வந்து போகிறது அந்தமாரி இருக்காது. ஸோ நீ எல்லாத்தையும் நீ போடு. ஒரு அடிமையோட லிஸ்ட்டெல்லாம் போட்டேன்னா நீ வந்து சில நேரம் நீங்கள் செய்கிற வேலையில் அது எல்லாமே ஃபிட் ஆகும். எல்லா கம்பெனியும் சொல்லலை, பட் நிறைய கம்பெனிஸில் அது ஃபிட் ஆகும். ஸோ நான் வந்து என் கம்பெனி கல்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயி உள்ளார வரப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து, தம்பி நீ கம்பெனியில் ஆஃபீஸில் அவ்வளோ அர்ஜென்ட்டான ஒர்க் இல்லை, உனக்கு லீவ் பேலன்ஸ் இல்லை, ஈவன் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு தோணுது அந்த நேரத்தில், ஆஃபீஸில் ஒன்றும் பெரிய வேலை இல்லை, உனக்கு வேறு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலுமே நீ போய் சொல்லிட்டு போகாத. அம்மா உடம்பு சரியில்லை அப்போல்லாம் நீ பொய்யெல்லாம் சீப்பாகவே சொல்லாத. உனக்கு அது ஒரு வேலை இருக்குது, கம்பெனியில் பெரிய ஆஃபீஸ் ஒர்க் இல்லை அப்படின்னா யூ டேக் அ பிரேக். ஸோ அதை நீ வந்து அப்புறமா காம்பன்சேட் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மென்டாலிட்டி வந்து இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், நம்ம வந்து இவங்க சொல்கிற நேரத்தில் வேலை செய்யணும், அந்தமாரி வந்து ஒரு டைடப் மென்டாலிட்டியில் இருக்காது. ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியே கிடையாது. அதேமாரி லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். அஸ் லாங் அஸ் வந்து உனக்கு கொடுத்த வேலை அதை பொறுப்பாக செய். நம்ம எல்லாத்துக்கும் சோறு போடுறது வந்து இந்த ப்ராஜெக்ட், இந்த கிளைண்ட்டு இவங்க தான். ஸோ அவங்களுக்கு வி ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல். ஸோ யாராக இருந்தாலும் சரி, கொடுத்த காசுக்கு நம்ம நியாயமாக ஒரு பொருள் விற்கிறோம். ஸோ இங்கே பின்னாடி இந்த பொருள் விற்கிற மாதிரி, இல்லைனா நம்மளோட சர்வீசஸ் வந்து நியாயமாக விற்கிறோம். ஸோ நம்ம தேவையில்லாமல் அடிஷ்னலாக ப்ராஃபிட்ஸ் எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம மெதுவாக க்ரோ ஆனால் போதும், ஒரு குட்வில்லில் க்ரோ ஆகணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ டெல் மை கைஸ். அண்ட் அதேமாரி அவங்க வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகிறதுனாலும் என்கிட்ட சொல்லிகிட்டே போவாங்க. அதேமாரி சேலரி ரொம்ப ஹையாக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிலாம் சொல்லி என்கிட்டே கேட்பாங்க. அதுக்கப்புறம் போவாங்க. ஸோ தட் இஸ் ஆல் த கல்ச்சர் விச் ஐ செட். ஸோ அதனால் எனக்கு வந்து பிடிச்ச வேலை அப்படின்னா வந்து, எந்த வேலையில் வந்து நிறைய கற்றுக்க முடியுதோ, எந்த வேலையில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அதை செய்கிறதுக்கு, அது எல்லாமே என்னோடய பிடிச்ச வேலை. அதெல்லாம் எதில் இல்லையோ அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு வேலை நான் ஐ திங்க் ஒரே ஒரு கம்பெனி தான் நான் அப்படி வேலை செஞ்சுருக்கேன். ஐ திங்க் ஒரு டைம் வந்து when I grow really big அப்படி ஆனதுக்கப்புறம் வந்து ஐ வாண்ட் டு கன்ஃப்ராண்ட் தட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் நான் போய், கம்பெனியில் ஆக்சுவலி வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் வந்து மென்டலி நிறைய அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. எனக்கு வந்து பயங்கர மோட்டிவேட்டட், பயங்கர பாசிட்டிவ். என்னாலே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சம்டைம்ஸ் தாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆவரேஜாக நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் வந்து ஒரு நாள் வந்து அந்த கம்பெனியை சூ பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்து we'll catch up again in another video and thank you so much guys. It's just a candid video. நம்ம திரும்ப பேசுவோம். Thank you so much. Cheers.